ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. வரன் தேடும் நண்பர்கள் அனைவரும் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் கங்கா, வயது 36 வயதாகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் சைவ பிள்ளை வகுப்பை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் ஒரு 16,000 சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாம் இருந்தாலும் ஓகே, இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க நாமக்கல்லை சேர்ந்தவங்க. பட் இவங்களுக்கு வந்து திருமணமாகி ஒரு 6 மாதத்துலேயே இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதுனால இவங்க ஃபேமிலியோட அங்கே வந்து செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவங்க அண்ணா நாமக்கல்ல இருக்காங்க. பட் இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாமே இவங்களோட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு வரனாக இவங்களுக்கு மனம் முடிச்சுட்டு இவங்க அப்பா அம்மாவும் அவங்களுடைய அண்ணனோடைய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்து நல்ல குணமான மணமகனாக வேணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் மற்ற சீர்சனத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட பொண்ணை கடைசி வரும் கண்கலங்காமல் பார்த்துக்கூட நல்ல வரணம் அமைச்சு கொடுன்னு நம்மக்கிட்ட வந்து கேட்டதுனால நாம் இந்த பதிவில் போட்டிருக்கோங்க. இந்த மணமகள் வந்து தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் சங்கீதா, வயது 43 வயதாகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் சைவ பிள்ளை சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஃபேன்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் வரன் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டாங்க. அவர் வந்து லாரி டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இவங்கள அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லாவே தாங்க பார்த்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. ஸோ அவங்க இவங்கள தாங்க பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய மாமியாரும் இவங்களோட தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவங்க வந்து தவறிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணை ஓரளவு வளர்த்தி அவங்களுக்கும் நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 4-5 வீடுக்கு மேலே வாடகை வருதாகவும், ஸோ வரக்கூடியவருக்கு வந்து வேலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கீழேயே வந்து கடை 2 இருக்குது. ஸோ அந்த கடையை நாங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை கடைசி வரலும் அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.